ஹாய்ங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் எப்பவும் போல சூப்பரா இருக்கேங்க. நான் இந்த வீடியோவில் பேசக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, களம் காவல் அப்படிங்கிற படத்தை பற்றி தான். ஆல்ரெடி நீங்கள் ஃபேஸ்புக்கில் தொடர்ச்சியா நீங்க இயங்கக்கூடியவராக இருந்தா, இந்த படத்தை பற்றி நெறைய பேர் நெறைய விமர்சனங்கள் பண்ணியிருக்கலாம். நான் தான் கடைசியா கூட இருக்கலாம். பட் நான் பேச வேண்டியது களம் காவல் அப்படிங்கிறத பத்தி மட்டுமல்ல. மம்முட்டி அவர்களுடைய சமீபத்திய படங்கள் எல்லாமே ஆச்சரியத்த கொடுக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆ ஒரு 10 நிமிஷம் தான். முடிச்சுட்டு போயிடலாம். இல்லை எனக்கு ஒரு ஆர்டரும் இருக்குது. அதை முடிச்சுட்டு அப்புறமா போகலாம். ஐயோ என்ன சொல்லிட்டுருந்தேன். மம்முட்டியை பற்றின படம். மம்முட்டியோட எனக்கு ஃபஸ்ட்டு படம் அப்படின்னா அழகன் படத்தை தான் சொல்லுவேன். அழகன் படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு படம் பார்க்கும்போது இவர் எப்படி அழகன் அப்படின்னு பேர் வச்சாங்க, இவர் அவ்வளோலாம் அழகா இல்லையே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் இருந்துச்சு. ஏன்னா அப்போ எனக்கு அழகை பற்றின ஒரு இது இப்போ வரைக்குமே இருக்குது. எனக்கு இப்போ வரைக்கும் ஐஸ்வர்யா ராய் தான் உலக அழகி அப்படின்னு தான். டயனா ஹைடன் நம்ம நாட்டிலேருந்து டயனா ஹைடன் வந்தாங்க, யுக்தா முகி வந்தாங்க, சுஸ்மிதா சென் வந்தாங்க, லாரா தத்தா வந்தாங்க. என்னால் அதை யாரையுமே அழகியாக ஏற்றுக்க முடியல. எனக்குன்னு ஒரு அழகுனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லையா. அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு மம்முட்டி வந்து பெருசாக தெரியல. பட் எனக்கு படமாக பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்த படம்னா மௌனம் சம்மதம். அந்த படமும் அதே மாதிரி தான். அந்த படத்துலேயும் படம் நல்லாயிருக்கும். இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு காலகட்டம் மாறி மாறி இருக்கலாம். ஏன்னா நான் செகண்ட் ரிலீஸில் தான் எங்கள் வீட்டில் வந்து படத்தை கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ தான் செகண்ட் ரிலீஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக மாறி இருக்குது. அப்போ அப்படி கிடையாது. செகண்ட் ரிலீஸ் தேட்டர்ஸ் தான் இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். 90% 95% தேட்டர்ஸ் செகண்ட் ரிலீஸ் மட்டும்தான். புது படங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு 30 தேட்டர் இல்லைன்னா 40 தேட்டர் தான் ரிலீஸ் ஆகும். அதுவும் ரஜினி படம்னா தான் 40 தேட்டர். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 30 தேட்டர், ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு தேட்டர் தான் ரிலீஸ் ஆகும். ரஜினி படம் மட்டும் 2 தேட்டர் ரிலீஸ் ஆகும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா செகண்ட் ரிலீஸில் தான் நிறைய ரன்னிங் இருக்கும். பிஎன்சி சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் ரிலீஸில் தான் பயங்கரமாக ஓடும். ஃபஸ்ட் ரிலீஸில் ஓடாத படங்கள் கூட செகண்ட் ரிலீஸில் கல்லா கட்டிடும். அதான் இப்போ சினிமாவுடைய இதுவே மாறிடுச்சு. இந்த தலைமுறையை சேர்ந்தவங்க கவுண்டரில் ஏறி தலை மேலே ஏறி குதிச்சு அப்படி டிக்கெட் எடுத்துருக்க வாய்ப்பே இல்லை. டிக்கெட்டை பிளாக்கில் வாங்கியிருக்க வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி ரசிகர்ஸு பிளாக்கில் வாங்குறீங்க, அது வேறு விஷயம். அன்றைக்கி பிளாக்கில் போலீஸுக்கு தெரியாமல் வித்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது ஒரு அலாதியான அனுபவம். டிக்கெட்டை கிழிச்சு ஊன்னு கத்தி என் ஸ்க்ரீனெல்லாம் கிழிச்சிருக்காங்க. சரி, அது விட்டுறோம். மௌனம் சம்மதம் அந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியா க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் சூப்பராக இருக்கும். பட் எனக்கு வந்து நான் ரஜினி. அப்போது எனக்கு ஒரு 5 வயசு 6 வயசுங்கும்போது எனக்கு ரஜினி தான் எனக்கு ஆதர்ச புருஷன். அவர் மாதிரி காமெடி பண்ண முடியாது, அவர் மாதிரி ஸ்டைல் பண்ண முடியாது. 10 பேர் வந்தாலும் சரி அடித்து விளாசிடுவார். அந்த மாதிரியான ஹீரோஸ் பார்த்துட்டு மம்முட்டி எனக்கு பெரிய ஹீரோவாக தெரியல. அப்புறம் மம்முட்டியும் சும்மா சொல்லக்கூடாது. நிறைய குப்பை படங்கள், இந்த ஜூனியர் சீனியர் அப்புறம் புதையல், இந்த மாதிரியான குப்பை படங்களும் நடிச்சுட்டு தான் இருந்தார். அவர் மேலேயும் இது. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து அவர் நடித்த படம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆனந்தம். அப்போது ஓரளவுக்கு மெச்சூர்ட் ஆகிடுச்சி. மணிரத்னம் பற்றியெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் என்ன, ஒரு சீனை எப்படி சீன் பிரிப்பாங்க, சீன் பேப்பர் பிரிப்பாங்க, இந்த மாதிரியான சினிமா விஷயங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் பார்த்த படம் ஆனந்தம். ஆனந்தம் லிங்குசாமியோட முதல் படம். கதை, திரைக்கதை, இயக்கம் மட்டும்தான் லிங்குசாமியாக இருப்பார். வசனம் வந்து பிருந்தா சாரதி. ஸோ நம்ம வந்து பிருந்தா சாரதியை பொறுத்த வரைக்கும் அவர் ரைட்டர் தான். ஸோ எல்லா இடத்துலையுமே அவரால் அழகான ரைட்டர் கூட. நிறைய டைலாக்ஸ் அந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் சிம்பிளாக சின்னதாக குறுக்கமாக இருக்கும். அதுவும் மம்முட்டிக்கு ரொம்ப கம்மியான டைலாக் தான் வச்சுருப்பார். அது டைரக்ஷனோட புத்திசாலித்தனமா இல்லை வசனாகர்த்தாவோட புத்திசாலித்தனமாங்கிறது கிடையாது. 2 பேரும் சேர்ந்து படத்தை நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறக்கான முயற்சி தான் அது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா மம்முட்டி மேக்ஸிமம் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லேயே அந்த படத்தை நகர்த்தி கொண்டு போயிருப்பார். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் படத்தை பற்றி நீங்கள் ஜென்ரிக்காக வந்து அது கிரிஞ்சாக இருந்துச்சு அண்ணன் தம்பி படம் சொல்லலாம், அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனால் மம்முட்டி அப்படிங்கிற ஒரு நடிகருடைய நடிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஓகேங்க, இதுதான் எனக்கு மம்முட்டியை பற்றினது. மறுமலர்ச்சி இந்த மாதிரியான படங்கள் பார்த்துருக்கேன். அது எல்லாமே தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு கமர்ஷியல் மீட்டர் இருக்கும் இல்லைங்களா. 4 பாட்டு 3 ஃபைட்டு, நடுவில் காமெடி சீன்ஸ். எனக்கு சினிமாவை அப்படி பார்க்க பிடிக்காதுங்க. அதே மாதிரி ஒரு சினிமாங்கிறது நமக்கு பயங்கரமாக கருத்தெல்லாம் சொல்லி நம்மளை வாழ்க்கையை திருத்துற மாதிரி
அந்த மாதிரி விஷயங்களும் வேண்டாம். அதாவது நான் சரியாக சொல்லணும்னா சங்கத்தனமான படங்கள் எனக்கு தேவையில்லை. எனக்கு சினிமா அப்படிங்கிறது நான் கொடுக்குற அந்த ரூ. 200க்கு ஒரு புது உலகத்தையோ அல்லது நான் சந்தித்த மனிதர்களை நான் திரும்ப சந்திக்கிற அனுபவத்தையோ கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பார்த்த ஃபீல் இருந்தால் போதும். நான் கற்றுக்கணும்னு அவசியங்கள்லாம் கிடையாது. நான் ஒரு இடத்துல போய் அந்த இடம் எனக்கு ப்ளசண்ட்டாக இருக்கணும். பயங்கரமாக சண்டைகள் வேண்டாம். எனக்கு இன்னும் சொல்லப்போனால் தமிழில் ஆர்டர் ஃப்ளாப்னா ஆகா கல்யாணம் பிடிக்கும், இனிது இனிது பிடிக்கும், சத்யராஜோட வீரநடை பிடிக்கும், பாஞ்சாலங்குறிச்சி பிடிக்கும். நிறைய படங்கள் இருக்குது. அது படம் ஓடுது ஓடலை அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோடது. அது ப்ரொடியூசர், டைரக்டர், நடிகர் அவங்களுடைய பிரச்சனை. ஒரு ரசிகனாக எனக்கான படங்கள் இந்த மீட்டரில் இருந்தால் பிடிக்கும். யாரும் சண்டை போட வேண்டாம், யாரும் வக்கரமான வசனங்கள் பேச வேண்டாம், டபுள் மீனிங் இருக்க வேண்டாம், வன்முறைகள் வேண்டாம், ரத்தம் வேண்டாம். வில்லத்தனம் இருக்கலாம், ஆனால் அது ஒரு வரமுறையை தாண்டி போயிடக்கூடாது. ஏன்னா இங்கே வில்லத்தனம் அப்படிங்கிறதோ இல்லை ஹீரோயிசம் அப்படிங்கிறதோ மனித வாழ்க்கையில் தனித்தனி கிடையாது. ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் எல்லா வில்லன்களும் இருக்கான், எல்லா நல்லவன்களும் இருக்கான். பர்சன்டேஜ் தான் வித்தியாசம், அது ஆளுக்கால் மாறுபடும். ஸோ நான் படத்தை அப்படி தான் பார்க்குறேன். ஸோ எனக்கு பிடித்த படங்களில் இதை விட்டுருவோம். சாரி, நான் டாப்பிக்கை விட்டு வெளில போயிட்டேன். மம்முட்டியோட படங்கள் சமீபமாக வந்திருக்கக்கூடிய படங்கள்னால் நண்பகல் நேரத்து மயக்கம் அப்படிங்கிற ஒரு படம். உங்களை நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. ஒரு ஹீரோ அந்த படத்தை எடுத்து ஒரு மம்முட்டி மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அந்த மாதிரியான படத்தை எடுத்து பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. தமிழில் அந்த படத்தை ஒரு வேளை ரீமேக் பண்ணியிருந்தால் கூட விதார்த்து மாதிரி கொஞ்சம் கதை பற்றி யோசித்து பண்ணக்கூடியவங்க தான் பண்ணியிருப்பாங்களே ஒழிய ஒரு ஸ்டார் லெவல் அடிப்படையிலேயே வியாபாரம் இருக்கக்கூடிய நடிகர்கள் எடுத்து பண்ணியிருக்க மாட்டாங்க. கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வில்லேஜில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு எல்லோரும் வேனில் ரிட்டர்ன் போயிட்டுருப்பாங்க. நல்லா எல்லோரும் டீப் ஸ்லீப்பில் தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு வில்லேஜை தாண்டும் போது மம்முட்டி நான் யூரின் பாஸ் பண்ணணும், கொஞ்சம் இறங்கணும் அப்படின்னு சொல்லுவார். இறங்கினவர் அந்த சைடு போயிடுவார். அதாவது அந்த வில்லேஜில் ஒருத்தர் இறந்து போயிருப்பார். அவருடைய ஆன்மா முழுமை அடையாமல் அங்கேயே சுற்றிட்டு இருக்கும். அந்த ஆன்மா மம்முட்டிக்குள்ளே போயிடும். ஒரு நாள் முழுக்க மம்முட்டி அந்த ஆன்மாவாக இருப்பார். அவருக்குள்ளே போய் தம் மனைவிகிட்ட பேசணும், அம்மா கிட்ட பேசணும், மாடுக்கு பால் கறக்கணும், விவசாயம் பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். அது அந்த ஆன்மாவுடைய ஆசை. மம்முட்டி உடம்புக்குள்ளே போயிடும். எல்லாரையும் பார்த்து முடிச்சுட்டு அது சாயங்காலம் அதுக்கு திருப்தி ஆகிடும். அது வெளியில் போயிடும். மம்முட்டி திரும்ப ஊருக்கு போயிடுவார். இது தாங்க மொத்த கதை. எங்கேயும் சண்டை இருக்காது, எங்கேயும் டூயட் சாங் இருக்காது, பஞ்ச் வசனங்கள் கிடையாது. ஆனால் இந்த படம் உங்களுக்கு ஒரு புதுசாக அனுபவம் தரும். பேய் படம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும்போது அது பேய் படம் கிடையாது. அது உணர்வுகள் சம்மந்தப்பட்ட படம். ஒரு இறந்து போன ஆன்மா நம்மகிட்ட யார்ட்டையுமே சொல்லாமல் திடீர்னு ஒரு மரணம் அடைஞ்சிட்டோம். நம்ம மனைவி என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, நம்ம அம்மா கண் தெரியாத அம்மா என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த வேலை என்ன ஆகிருக்கும், மாடுகள் என்ன ஆகிருக்கும், எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு அதை சுற்றிக்கிட்டே அலைஞ்சிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு உடல் கிடைக்கும்போது அது என்னென்ன பண்ணுது. இது கதையாக கேட்கும்போது அவர் எப்படி ஒத்துக்கிட்டார் அப்படிங்க. நான் கதையாக சொல்லும்போதே இதெல்லாம் ஒரு கதையாக அப்படின்னு தோணும். பட் 2.5 மணி நேரம் அவ்வளோ நல்லாயிருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். திரும்ப அவர் போயிடுவார். அவருக்கு எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. அது ஒரு படம். அப்புறம் பிரம்மயுகம், அதுவும் அதே மாதிரி தான். ஒரு சூப்பர் ஸ்டார் நடிக்கக்கூடிய படம் கிடையாது. பிளாக் அண்ட் ஒயிட் படம், காரப்படிஞ்ச படம். கிட்டத்தட்ட அவர் மம்முட்டியை பொறுத்த வரைக்கும் 70 வயசை தொட்டுட்டார். ஸோ இந்த வயசில் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ரிஸ்க் எடுத்து நடிச்சிருப்பார். எந்த ஹீரோயிசம் பண்ணாலும் கடைசியில் எவ்வளோ வில்லத்தனம் பண்ணாலும் கடைசியில் பேய் அப்படின்னு முடிச்சிருவாங்க. ஸோ அந்த ஹீரோயிஸுக்கான பில்டப் எல்லாமே இறங்கிடும். அவர் செத்து கிடப்பார். இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் பார்க்க வேண்டியவங்க பார்த்து முடிச்சிருப்பீங்க. பார்க்காதவங்க இதுக்கு மேலே பார்க்குறக்கான வாய்ப்புகளும் கிடையாது. அப்படிங்கிறனால தான் அந்த படத்தோட கதையை ரிவீல் பண்ணுறேன். அவர் முதல் சீனே அவர் இறந்து போயிருப்பார். கிளைமேக்ஸில் இது வரைக்கும் அவங்கள ஆட்டி படைச்சது எல்லாமே ஒரு பூதம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அதில் ஹீரோயிசம் பண்ணுறதுக்கு எந்த வேலையுமே கிடையாது. நடிப்புன்னு பார்த்திங்கன்னா வெறும் பார்வைகளும் வெறும் சிரிப்பு மட்டும்தான். அதான் களம் பண்ணியிருப்பார். படம் ஸ்லோவாக தான் போகும். பட் செம்மத்தியான நீங்கள் க்ரைம் த்ரில்லர் மூவியில் நம்ம அந்த அரண்மனையும் காஞ்சனாமையும் பேய் படம் சொல்லிட்டு தெரியும் இல்லையா, இந்த படம்லாம் போய் பாருங்கள். இந்த படத்தை நான் சமீபத்தில் கூட டைஸிரு அப்படின்னு சொல்லி ஒரு படம் சொல்லியிருந்தேன். அவரோட இதுக்கு முன்னாடி படம் தான் பிரம்மயுகம். இதை விட பூதகாலம் இன்னமும் நல்லாயிருக்கும். எல்லாமே சீரியஸான சின்சியரான ட்ராமாஸ். அதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது மம்முட்டி. அவருக்கு இந்த சமயம் அந்த 4-5 வருஷத்தில் ஒரு 2 தேசிய விருதாவது அவருக்கு கிடச்சிருக்கணும். அப்படிங்கிறது ஏன் கிடைக்காம போயிடுச்சுன்னா அது தேசிய விருதில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணும்.
அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடியது என்னது பிரம்மயுகம். அப்புறம் இன்னொரு படம் எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம், காதல் தி கோர். உங்களில் நிறைய பேர் பார்த்துருக்கக்கும் வாய்ப்பு இருக்குது. ஜோதிகா மம்முட்டி நடிச்சிருக்கக்கூடியது. மம்முட்டி அவருடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரியான ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. கே கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடியது. ஆண் ஓரினச் சேர்க்கையாளர் அந்த கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டரை தமிழ் சினிமா, இந்திய சினிமாவில் கூட யாருமே பண்ண மாட்டாங்க. சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க. ஆனால் அது நடிச்சிருப்பார். அதில் அந்த குற்ற உணர்ச்சி, அந்த அவமானம், ஊருக்குள்ளே ரொம்ப நல்ல பேர். அவர் தேர்தல் நின்னாலும் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும்போது ஒய்ஃப் ஜோதிகா வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவாங்க. மறுக்கவும் முடியாது, ஏற்றுக்கவும் முடியாது. அது ஒரு மாதிரியான படம். ஆனால் தன்னுடைய உணர்ச்சிகள், தன்னுடைய உணர்வுகள், தன்னுடைய எண்ணங்கள், அதை விட்டு அவரால் வெளியேயும் வர முடியாது. படத்தை பாருங்களேன், ஸ்லோவாக தான் போகும், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஸ்லோ பண்ண மலையாள படங்களே இப்போ தான் கமர்ஷியல் படங்கள் எல்லாமே ஸ்பீடாக வர்ற மாதிரியான படங்கள், பிரேமலு மாதிரியான படங்கள் நம்ம பார்த்துட்டு மலையாள படங்கள் அது கிடையாது. மலையாள படம் இதுதான் மலையாள படங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே எரிய வைக்கும். படம் ஸ்லோவாக தான் போகும், ஆனால் திரையை விட்டு கண் அகலாது. அந்த மாதிரியான ஒரு படம் தான் காதல் தி கோர். இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு களம் காவல் எனக்கு பெருசாலாம் டிஃப்ரெண்ட்டாலாம் தெரியலைங்க. நிஜமாக தான். களம் காவலை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண ரெண்டே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹீரோவை எப்போவுமே ஹீரோவாக இருக்கக்கூடிய மம்முட்டி வில்லன், எப்போவுமே வில்லனாக நடிச்சிட்டு இருக்கக்கூடிய விநாயகன் ஹீரோ. இதை வந்து ஏற்கனவே பண்ணிட்டாங்க, நிறைய படங்களில் பண்ணிட்டாங்க. தமிழில் போனால் ஒரு கேள்விக்குறியில் அது வரைக்கும் ரஜினி வில்லனாக நடிச்சிட்டு இருந்த ரஜினி ஹீரோவை நடிச்சிருப்பார். எப்போவுமே ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சிவகுமார் வில்லனாக பண்ணியிருப்பார். வல்லவனு கொல்லவன் அது இன்னமும் பழைய படம். ஜெமினி கணேசன் வில்லன், மனோகரும் ஆரம் வீரப்பன் நினைக்கிறேன், இல்லை மனோகரும் அசோகன் நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் வில்லனாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க. அவங்க 2 பேரும் ஹீரோ. ஸோ தமிழ் சினிமாவுக்கு இது புதுசு கிடையாது, மலையாள சினிமாவுக்கு அது புத்தம் புதுசு. அதனாலே அவங்க கொண்டாடுறாங்க. மம்முட்டி இவ்வளோ கொடூரமான வில்லனாக பார்க்கல அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வில்லனுக்கான நியாயம் பேசுகிற கதைகள் கிடையாது. எப்போவுமே ஒரு ஹீரோ வில்லனாக நடித்தார்னா அவருக்கு இவ்வளோ பாதிப்புகள் இருக்குது, இதனால தான் அவர் வில்லனாக மாறினாலும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். பட் களம் காவலில் அப்படி எதுவுமே கிடையாது. அவன் கொலை பண்ணவன், கொலைகாரன் தான், சைக்கோ தான். அவனுக்கு கொலை பண்ணுறதுனால அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு குரூரமான திருப்தி கிடைக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் கதை. இதுவும் தமிழுக்கு புதுசு கிடையாதுங்க. மங்காத்தால அஜித் பண்ணது தான். அஜித்துக்கு எந்த கேரக்டர் எந்த வகையிலுமே நல்லவன் அப்படிங்கிற போஸ்டிங்கோ எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அவரை நியாயப்படுத்தியிருக்கவே மாட்டாங்க. அவனுக்கு பணம் பிடிக்கும், பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும். ஸோ தமிழுக்கு இது ரொம்ப புதுசான விஷயமும். சாரிங்க, களம் காவல் என்னை இவ்வளோ தான் திருப்திப்படுத்துச்சு. உலகமே கொண்டாடுற படத்தை நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு இந்த அளவில் தான் அந்த படம் எனக்கு புரியவும் செஞ்சுது. என்னென்னா, அந்த படத்தோட ரைட்டிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக தான் இருக்கும். சைஸா விஜயன் வந்த உடனே நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா அவங்க லீட் ரோல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க. இவங்களை காமிச்சு இவங்ககிட்டக்க மம்முட்டி போகும்போதே தெரிஞ்சிடும், சரி மம்முட்டி இந்த பொண்ணு மூலமாக தான் மாட்ட போகிறாரு. ஏன்னா அந்த கேரக்டர் பண்ண விஷயத்தில் யார் ஆர்டிஸ்ட்டை தேர்ந்தெடுத்த விஷயத்துலேயே கொஞ்சம் குழப்படியாகி கொஞ்சம் இறங்கிடுச்சு. ஆனால் அதை தாண்டி மம்முட்டி அப்படிங்கிறவரோடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படி இருக்குங்க. ஒரு பீடியை குடிக்கிற சீன் நீங்கள் கைதட்டாமல் இருக்க மாட்டீங்க. எனக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கமும் பீடி குடிக்கிற பழக்கமும் இல்லை. பட் அது கூஸ்பம்ப்ஸ். அதே மாதிரி விநாயகன் இது வரைக்கும் அசட்டையாக ஜெயிலர் 2ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜெயிலரில் 2 இனிமேல் தான் வரப்போகுது. ஜெயிலரில் பார்த்துருப்பீங்க. அசட்டை எல்லா படங்களையுமே கிட்டத்தட்ட ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு பொறுப்பான போலீஸ் அதிகாரி அப்படிங்கிற ஆக்டிங்கில் அந்த மீட்டரை கொஞ்சம் கூட தாண்டாமல் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். அதுவும் ஒரு சேரில் உட்காந்துருக்க சீனாக இருக்கட்டும், அப்புறமா இன்டர்வல் பிளாக்கில் மக பேசும்போது அதுலேருந்து ஒரு நாட் பிடிக்கிற சீனாக இருக்கட்டும், அவரோட நடிப்பும் மாஸ்டர் கிளாஸ். பட் எல்லோரும் சொல்கிற அளவுக்கு களம் காவல் சூப்பர் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை விட நல்ல படங்கள், நல்ல க்ரைம் த்ரில்லர்ஸ் தமிழ்லேயே வந்திருக்கு. கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கான விஷயங்கள் நிறைய வந்திருக்கு. சினிமாக்கள் பற்றி நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு சரியாக வருதா என்னன்னு தெரியல. பட் எனக்கு சினிமா அப்படிங்கிறது ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். ட்விட்டர்லாம் ஓடி போயிருக்கேன்னா பார்த்துக்கோங்க, சினிமாவில் இது பண்ணுங்கிறக்காக. ஸோ அதனால தான் தொடர்ச்சியாக சினிமாக்கள் பேசிகிட்ருக்கேன். மம்முட்டியை பற்றி உங்களுடைய எண்ணங்கள் என்ன, உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அவர் தொடர்ச்சியாக இப்போ நடிச்சிட்டு இருக்கக்கூடிய வித்தியாசமான கதாபாத்திரங்கள் பற்றின உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்குறேன்.
ஏன்னா அது எனக்கு இப்போ வியூஸ் போகிறத பற்றி எனக்கு கவலைகளே கிடையாது. ஆனால் தொடர்ச்சியா பார்க்குறவங்க எனக்கு நீங்க பண்ணக்கூடிய கமெண்ட்கள் எனக்கு ஒரு உந்து சக்தியா இருக்குது அப்படிங்கிறது தான் நிஜம். ஸோ உங்களுடைய கமெண்ட்களை எதிர்பார்த்து காத்திருக்கேன். நன்றி. இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். வணக்கம்.